டிடாக் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் மகேந்திரன் இவரை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. குழந்தை பருவத்திலிருந்து அவர் சினிமா துறையில் எந்த அளவுக்கு நடிச்சிட்டு வராரு, குழந்தையாக இருக்கும்போது எந்த அளவுக்கு டாப் ஹீரோவாக இருந்தார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இவர் இதுக்கு முன்னாடி அதாவது தாவேகா சப்போர்ட்டர் தான். தாவேகாவுக்கு ரொம்ப ஆதரவாக பேசியிருந்தார். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் விஜய் அவர்கள் கேள்வி கேட்கும் போதும் சரி, தாவேகா சார்ந்தவங்க கேள்வி கேட்கும் போதும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தார். என்ன சொன்னார்? நீங்கள் இப்போல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, கேள்வி கேட்டால் தான் நம்மளால் உரிமை எடுத்துக்க முடியும், அடுத்த விஷயங்களை நம்ம கடந்து போக முடியும், இல்லாட்டி தமிழ்நாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷனில் தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கேள்வி கேளுங்க, இந்த கேள்வி கேட்குற விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, சூப்பராக செயல்பட்டுருக்கீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களையும் இப்போ தாவேகா நிர்வாகிகளும் எல்லாரையும் என்ன பண்ணாரு, பூஸ் பம்பவர்களுக்கு அந்த அளவுக்கு இவர் சப்போர்ட் பண்ணி பேசினார். ஆனால் இன்னைக்கு என்னம்மா சொல்றாரு ஒரு நேர்காணல்ல, ஏங்க கேள்வி கேட்குறீங்க, கரண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துடுமா? எங்கள் வீட்டில் சோலார் சிஸ்டம் இருக்குது அப்படின்றார். சோலார் சிஸ்டமா? சோலார் பேனலு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு சோலார் சிஸ்டம் அப்படின்றாரு. என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரியல. எங்கள் வீட்டில் கரண்ட் எடுத்துக்கங்களேன் அப்படின்னாரு. இப்போ எங்கள் வீட்டில் இங்கே பார்த்திங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் கரண்ட் கட் ஆகுது. அவர் எங்கே வீடு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இப்போ அங்கேருந்து இவர் ஒயர் கொடுத்து வீடு கரண்ட் எடுத்துக்க சொல்ல முடியுமா, இல்லை கரண்ட் தான் கொடுப்பாரா, நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வாய் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது தம்பி மகேந்திரன் அவர்களை. ஏன்னா நீங்கள் தாவேகாவுக்கு சொம்பு தூக்குங்க, விஜய்க்கு சொம்பு தூக்குங்க, தூக்காமலாம் நான் இருக்க வேணாம்னு சொல்ல. ஆனால் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா இங்கே ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கேள்வி கேட்கலாம். ஆட்சியாளர்களையோ இல்லை யாரை வேணாலும் நம்ம பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கக்கூடாதுன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. அப்போ நீங்கள் கேள்வி கேட்குறவங்களை நீங்கள் என்ன மனநிலைமையில் நீங்கள் வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒரு நடிகர், உங்களுக்கு பிரபலம் அப்படின்ற ஒரு பின்னாடி ஒன்று இருக்குது, அதெல்லாம் மைக் இருக்குது, வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விஜய் ஆட்சியில் யாரை கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்டால் எங்களுக்கு ஆகாது, எங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது, சும்மா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். எங்கள் ஆட்சியில் என்ன நடக்குதோ, எங்கள் அண்ணன் விஜய் என்ன செய்கிறாரோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும். இது சர்வாதிகாரத்தனம். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. திமுக ஆட்சி நடக்கும் பொழுது கேள்விகள் கேட்கணும், கேள்விகள் கேட்கப்படணும், கேளுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்தினவர் தான் தம்பி மகேந்திரன் அவர்கள். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்விகள் கேட்கக்கூடாது. விஜய் நீங்கள் கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துடுமா? விஜய் கேள்வி கேட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கரெக்டாயிடுமா? விஜய் கேள்வி கேட்டால் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துடுமா? விஜய் கேட்டால் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படுமா? விஜய் கேள்வி கேட்டால் போதைப்பொருள் கலாச்சாரம் ஒழிஞ்சிருமா? அவர் கேட்கறது அதாங்க. விஜய் கேள்வி கேட்கக்கூடாது, ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றாரு. வெளியே சோலார் மட்டும் போட்டுட்டா எங்க சோலார் இல்லாதவங்க என்னங்க பண்ணுவான்? அது யோசித்து பாருங்களேன். நீங்கள் பணம் இருக்குது, நீங்கள் நடிகர், உங்களுக்கு பணம் வருது, நீங்கள் ஒரு படத்தில் நடித்தா பணம் லட்சக்கணக்கில் வருது. சாதாரண ஏழை மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்லை எல்லா ஏழை மக்களுக்கு நீங்கள் சோலார் வாங்கி கொடுத்துருவீங்களா, கரண்ட் வாங்கி கொடுத்துருவீங்களா? என்ன தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் கரண்ட் இல்லாமல் போய் சாவுறத பாருங்கள் சார். அடிமட்டு நீங்கள் மேலேருந்துனே இருக்காதீங்க, பேசாதீங்க, கீழே இறங்கி வாங்க. ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கீழே இறங்கி வரமாட்டீங்க? கீழே இறங்கி வாங்க, நடுத்தர மக்கள் வீட்டுக்கு வாங்க, ஏழை எளிய மக்கள் வீட்டுக்கு வாங்க. கரண்ட் இல்லாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஒரு சில வீட்டிலலாம் இன்னைக்கும் கரண்ட்டே கனெக்ஷன் இல்லாத வீடுகள்லாம் இருக்குது. அதை முதல்ல நினச்சி பார்த்தீங்களா? இவர் ஹாயாக உக்காந்து சிரிச்சிக்கிற பதில் சொல்கிறாரு. வெக்கமா இல்லையா? ஒவ்வொரு மக்களும் கரண்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்கிறீங்க. மக்கள் படுகிற வேதனை உங்களுக்கு சிரிப்பாக தெரியுதா? மக்கள் படுகிற கஷ்டம் உங்களுக்கு சிரிப்பாக தெரியுதா? ஏன்னா பணம் இருக்கிற உங்களுக்கு திமிரு, அதுதான் இந்த சிரிப்பினால ஒரு மக்கள் தினம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கரண்ட் பிரச்சனை அப்படின்னு. இதுக்கு முந்தைய அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி கரண்ட்டோடு இருந்தீங்களா, சந்தோஷமாக இருந்தீங்களா, இப்போ கரண்ட் இல்லை அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அவர் பேச்சில் தெரியுது, நல்லா திமிர்தனம் தெரியுது. தம்பி மகேந்திரன் அவர்களே, உங்களுக்கு எப்படி கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் சுதந்திரமாக கருத்து பேசுகிறீங்களோ, அட் சேம் டைம் கேள்வி கேட்குற சுதந்திரம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனநாயக நாட்டில் குடிமகன்களுக்கு இருக்குது. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. கேள்விகள் கேட்டால் கரண்ட் வந்துடுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? கேள்வி கேட்காதீங்க அப்படின்றீங்க. கரண்ட் வர்றதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுங்கள் சார். டெய்லி கஷ்டப்படுறான், நாலு முழுக்க போயிட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டுக்கு நிம்மதியாக ஒரு ஃபேன் காற்றுல உக்காரலாம் அப்படின்னு ஒருத்தர் நினச்சா முடிய மாட்டேங்குது. கரண்ட்டு கட் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் மதுராந்தகத்தில் ஒரு அம்மா இறந்துருக்குறாங்க, ஆக்சிஜன் இல்லாமல் இறந்துருக்குறாங்க, கரண்ட்டு கட் ஆனதுனால. செய்திகள் பரவுது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஈஸியாக உக்காஞ்சிக்கிட்டு சொகுசாக உக்காஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிரிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் சோலார் இருக்குது, ஒரு 2 ஒயரை கொடுத்து ஃபேனு ஓட வைக்க தெரியும் அப்படின்றீங்களே. இது தெரியாமல் பல பேர் இருக்காங்க சார். சோலார் இல்லாமல் பல குடும்பங்கள் இருக்குது சார். அதை பாருங்கள்.
இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. மேலோட்டமாக இருந்து உங்களுக்கு என்னன்னா பணம் இருக்குது, வீட்டில் கரண்ட் இருக்குது, சொகுசு வாழ்க்கை இருக்குது, இதனால எல்லாரும் இதே மனநிலையில் இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. கீழே இறங்கி வந்து பாருங்கள், மக்களோட மக்களை நில்லுங்க. அப்போ தான் மக்கள் படுகிற கஷ்டம் என்ன அப்படின்னு தெரியும், மக்கள் படுகிற வேதனைகள் என்ன தெரியும். இன்றைக்கி அங்கங்கே கரண்ட் இல்லாமல் எத்தனை பேர் போராடுறாங்க, எத்தனை மாவட்டத்தில் போராடுறாங்க, எத்தனை கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், கை குழந்தைகள் கஷ்டப்படுது, அவதிப்படுது கரண்ட் இல்லாமல். அடிக்கிற வெயில், அவ்வளோ அனல். இதன் மத்தியிலையும் மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் அவர்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கொண்டு வந்துற மாற்றம் என்ன தெரியுமா? கரண்ட்டு கட்டு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம் இன்னும் அதிகமாக வருது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, அது மாத்திரம் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள், இப்போ பல விஷயங்கள் நடக்குது. ஆனால் இதை பற்றி யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. விஜய் ஆட்சி இப்படி தான் இருக்கும், நீங்கள் கேள்வி கேட்கவே கூடாது அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவில்லை. இந்த மக்கள் நினச்சதுனால தான் சார் நீங்கள் நடிகர், உங்கள் படம் ஓடுது, உங்களை தூக்கி உட்கார வச்சுருக்காங்க, மேலே உச்சத்தில் உட்கார வச்சாங்க, உச்சத்தில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. மக்கள் நினச்சதுனால தான். மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தா உங்கள் படம் ஓடி இருக்குமா தியேட்டரில்? இல்லை நீங்கள் வந்து நடிகராக இருக்க முடியுமா? இல்லை உச்சபட்ச நடிகராக இருக்க முடியுமா? விஜய் சொன்னாரே, என்னை உச்சத்தில் கொண்டு போய் வச்ச மக்களுக்கு நான் நன்றி சொல்லணும், நன்றி கடனாக இருக்கு. இதுதான் நன்றியா? கரண்ட்டு கட்டு அப்படின்றது தான் நன்றியா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்தாடுதே, இதுதான் உங்கள் நன்றியா? இதை நீங்கள் விஜயை பார்த்து கேள்வி கேட்கணும்ல. ஆனால் விஜயை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. விஜயை பார்த்து கேள்வி கேட்குறவங்கள கேள்வி கேட்காது, அங்கே அமைதியாக இருங்க. கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துடுமா? கேள்வி கேட்டால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆகிடுமா? கேள்வி கேட்டால் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகிடுமா அப்படின்றீங்களே. ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டிங்களே, கேள்வி கேளுங்க, இந்த ஆட்சியில் கேள்வி கேளுங்க, திமுக ஆட்சி இருக்கும்போது கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்டால் தான் நமக்கான உரிமைகள் இங்கே இருக்கும், இல்லாட்டி எக்ஸிபிஷனில் தான் தமிழ்நாடு நம்ம பார்த்து தெரிஞ்சு போகணும். வீரவசனம் பேசினீங்களே, இன்னைக்கு எங்கே போச்சு அந்த வீரவசனம்? அன்னைக்கு உங்கள் ஃபேஸில் ஒரு கோபமோ ஒரு வெறியும் இருந்தது, இன்னைக்கு என்ன இழுக்கிறீங்க, சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்கிறீங்க. கரண்ட் இல்லாத பிரச்சனை கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சார் தெரியும். அவங்க வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு வீதிக்கு வந்து போராடுறாங்க, அழுதுண்டு போராடுறாங்க. ஆனால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல, அவங்க படுற கஷ்டம், அவங்க படுற வேதனை வலிகள்லாம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறீங்க. கேள்வி கேட்டால் கரண்ட்டு வந்துடுமா? எங்கள் வீட்டில் சோலார் இருக்குது அப்படி இப்படின்னு. எங்கள் வீட்டில் அந்த கரண்ட் எடுத்துக்கங்கன்றீங்களே. இங்கே பெரம்பூர் தொகுதிக்கும் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் சார்? கரண்ட்டு கொடுத்துருவீங்களா? இல்லை இது வந்து எல்லார் வீட்டில் வந்து பார்த்துட்டு யார் வீட்டிலலாம் சோலார் இல்லையோ எல்லார் வீட்டில் இந்த சோலார் போட்டு கொடுத்துருவீங்களா? என்ன மனநிலைமை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒன்றும் புரியல. தயவு செய்து விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்குறீங்களும் விஜய் ஆதரவாளர்களும் மக்களை கொஞ்சம் பாருங்க. ஏன்னா உங்கள் கிட்ட வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாட்டு மக்கள் உங்கள் கிட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த அதிகாரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மமதியில் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அது முடியல சார். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சியில் கேள்வி கேளுங்க சொன்ன தம்பி நடிகர் மகேந்திரன் இன்னைக்கு கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்கிறாரு. அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. ஒருத்தரை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு உங்களால் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. கேள்வி கேட்குற அதிகாரம் ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது. அரசு தவறு செய்யும் பட்சத்தில் கேள்விகள் கேட்கணும், கேள்விகள் கேட்கப்படணும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்? உற்சாகப்படுத்தணும். ஏன்னா இதுக்கு முந்தைய அரசு, திமுக அரசு தப்பு செய்யும் போதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டீங்களே, அப்போ சொன்னீங்களா கேள்வி கேட்காதீங்க? நீங்கள் சொன்னீங்களா? அப்போ கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்கள் விஜய் அவர்கள் ஆட்சி செய்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் விஜயில் இவ்வளோ விஷயங்கள், கொடுமைகள், மக்கள் படுறாங்க, அவதிகள் படுறாங்க, வேதனைகள் படுறாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துடுமா? நெக்கில் பதில் சொல்கிறீங்க, சிரிச்சுக்கிட்ட பதில் சொல்கிறீங்க. என்ன மனநிலைமையில் இருக்கீங்க தம்பி மகேந்திரன்? பார்த்துக்கோங்க மக்களே. விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறவங்களும் விஜய்க்கு சொம்பு தூக்குறவங்களுடைய மனநிலைமை இதுதான். நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஒரு மமதையில் பேசுகிறாங்க, இவங்களுடைய மனநிலைமை என்னன்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தம்பி மகேந்திரன் அவர்கள் பேசின பேச்சுக்கு அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா மக்களை இது ஒரு வகையில் இழிவுபடுத்துகிற மாதிரி தான். மக்கள் கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க, அவங்களுடைய வேதனைகளை தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் கேள்விகள் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறார்ல, இவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கடந்த திமுக ஆட்சியில் தவறு செய்யும் பட்சத்தில் எல்லாரும் கேள்விகள் கேட்டோம், கருத்துக்களை முன் வச்சோம், விமர்சனங்கள் முன் வச்சோம், அந்த அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் இந்த ஆட்சியில் தப்பு செய்யும் பட்சத்தில் அதை கேள்வி கேட்கக்கூடாது, விமர்சனம் வைக்கக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனநிலைமை இருக்குது. இதனால் நம்ம புரிஞ்சிக்கவே முடியல. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.